தனுசு ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி 9:48 வரைக்கும் சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் இந்த மாச கடைசியில 30ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் ஆயிட்டு வருது. இப்பதான் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை ஏற்படுற சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு விரையாதிபதி பயிற்சியாகிறது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காது. எப்போ மட்டும்தாலும் கோழி தூக்கம் தூங்குவீங்க. யார் எந்த வீட்டில் சத்தம் கேட்டாலும் நீங்கள் எழுந்து உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியற்ற தூக்கம் இருந்தது. இந்த வாரத்திலேருந்து அப்படியே படிப்படியாக தூக்கம் வரத்துக்கு உண்டான நேரம் இது. இந்த வாரத்திலேருந்து ராத்திரி நிம்மதியாக தூங்குவீங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பர்சன்டேஜ் 100% சோகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுங்க. 3 வாரம். 3 வாரத்துக்கு அப்புறம் எங்கே சண்டை போட்டாலும் எப்படி அவர் சமாதானம் ஆனாலும் தெரியாது. மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலேயே நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் மீண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ளும் சூழ்நிலை வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற செலவுகள் குறைகின்ற நாள். போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாடாக இருக்கும். தன்னம்பிக்கையை அதிகரித்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. சில சமயம் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு.